ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, கடவுள் மீது நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை தான் நமது வாழ்வை வளப்படுத்தும். அந்த நம்பிக்கையிலே தொடர்ந்து நாம் நடைபோட தான் அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தின் 7வது வாரத்தில் வருகின்ற வியாழக்கிழமை நாம் இருக்கிறோம். இன்றைய வாசக பகிர்வுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாசகங்கள், முதல் வாசகமாக திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்தும், நற்செய்தி வாசகமாக யோவான் நற்செய்தியிலிருந்தும் நமக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே முதல் வாசகத்திலே பரிசேயர்களும் சதுசேயர்களும் பவுலை பற்றி என்ன குற்றம் சொல்லுகிறார்கள் என்று தெரிந்து கொள்ள தலைமை சங்கத்தார் இயேசு கிறிஸ்தனுடைய சீடராகிய பவுலை கொண்டு வர சொல்கிறார்கள். அங்கே பவுல் இவர் தலைமை குரு என்று எனக்கு தெரியாது, ஏனென்றால் தலைமை குருவை நாம் பழிக்க கூடாது, சபிக்க கூடாது, மக்களை வழிநடத்துகிறார் அவர் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே 2 பிரிவினராக பிரிகிறார்கள். சதுசேயர்கள் என்று ஒரு பிரிவும் பரிசேயர்கள் என்று ஒரு பிரிவுமாக பிரிகிறார்கள். இந்த சதுசேயர்கள் என்பவர்கள் மறுபிறப்பு, உயிர்த்தெழுதல், ஆவிகள் இவையெல்லாம் இல்லை என்று வாதிடுகிறார்கள். இந்த பரிசேயர்கள் என்பவர்கள் இவையெல்லாம் இருக்கு என்று வாதிடுகிறார்கள். இந்த இடத்திலே பவுல் உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொன்னதுதான் பிரச்சனையாக இருந்தது. இப்பொழுது இவர்களுக்கு மத்தியிலே எழுந்த சண்டையிலே ஒரு சாரார் பவுலுக்கு வாதிடுகிறார்கள், இன்னொரு சாரார் அவருக்கு எதிராக வாதிடுகிறார்கள். இப்போது இந்த மத்தியிலே சண்டை அதிகமாகவே அந்த நூற்றுவ தலைவர் பவுலை பத்திரமாக கோட்டைக்கு அனுப்பி விடுகிறார். அப்பொழுது பவுல் இரவு உறங்குகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் அருகிலே நின்று, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ இங்கே எருசலேமிலே நற்செய்தி அறிவித்தது போல ரோமையிலும் நீ அறிவிக்க வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறார். வேதனைகளுக்கு மத்தியிலும் மீண்டுமாக ஒரு அழைப்பு. கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலே துன்பங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடங்கள் அதிகம். அந்த துன்பத்தை உற்று நோக்குகின்ற பொழுது ஏதோ ஒன்று கடவுள் அது வழியாக நமக்கு கற்றுக் கொடுப்பார். பவுலுக்கு கடவுள் திடமான மனதை கற்றுக் கொடுத்தார். துன்பங்கள் வருகின்ற பொழுது அதை துணிந்து நின்று போராட தேவையான வலுவை கொடுத்தார். இந்த எருசலேமிலிருந்து ரோமைக்கும் சென்றார் அவர், அங்கே மரணித்தார். இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபிக்கிறார். தந்தையே, நீங்களும் நானும் ஒன்றாக இருப்பது போல இவர்களும் நம்மோடு ஒன்றாக இருப்பார்கள். என்னை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக நான் ஜெபிக்கவில்லை, என் நற்செய்தியை இவர்கள் வழியாக கேட்டு என் மீது நம்பிக்கை கொள்பவர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். அதனால் இவர்கள் அனைவரும் நம்மோடு இணைந்திருக்க வேண்டும். இவர்கள் ஒருவரோடு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ நாம் ஆவியை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நீங்களும் நானும் ஒன்றாய் இருப்பது அவர்களுக்கு தெரியும். அதுபோல அவர்களும் நம்மோடு ஒன்றாக இணைந்திருக்கின்ற பொழுது அந்த ஒற்றுமையின் சூட்சுமத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உலகிலே ஒற்றுமை என்ற ஒன்று இருந்தால் சாதி இருக்காது, மதம் இருக்காது, மனிதன் மனிதனாக வாழ்வான். கிறிஸ்து இயேசு மிக பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அந்த ஒற்றுமையை தான் நம்மில் மலர செய்கின்றார். இயேசு கிறிஸ்து மதம் என்று ஒன்றை அவர் பிரிக்கவே இல்லை. மனிதனாகிய நாம் தான் அந்த மதத்தை பிரித்து கொண்டோம். அவர் மார்க்கத்தை தான் ஏற்படுத்தினார். இயேசு கிறிஸ்து என்கின்ற உண்மை கடவுளை உற்று நோக்கி செல்வோம். அது ஒரு நமக்கு நல்ல வழியை காட்டும். இறைவனை சென்று சேர்வதற்கு நல்ல வழியை காட்டும். அந்த வழியிலே பயணிக்க தேவையான ஆசிரியர் கிட்ட ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.